காலேஜில் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட ஏஜ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒவ்வொரு மேடையிலையும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய என்பிஆர் காலேஜினுடைய பிரின்சிபல் சார், டைரக்டர் சார், அண்ட் இந்த ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டர் சார் அண்ட் தி டீம், especially my dear student friends, a very good morning to you all. சாப்பிட்டீங்களா காலையில எல்லாரும்? இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழியே இல்லை, நீங்க இருந்துதான் ஆகணும். ஓகே, ஸோ என்ன ரீசன்காக இந்த டாபிக் கொடுத்தேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன் நான் ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நான் 2 விதமான டாபிக் சூஸ் பண்ணும்போது இந்த டாபிக் தான் உங்களுக்கு ஆப்டா இருக்குன்றது டக்குன்னு மைண்ட்ல வந்தது. அதனாலதான் நீங்க யாரோட ஃபேன் எல்லாம் நான் ஆக்சுவலா யோசிக்கவே இல்லை. இது சினியை ரிலேட் பண்ற மாதிரியான டாபிக் அப்படின்றதையும் நான் ரிலேட் பண்ணவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிள் திங், இன்ஜினியரிங் சேர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னு ஒரு சிலர் இன்ஜினியரிங் வந்திருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும்ன்றதுக்காக ஒரு சிலர் வந்திருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல படிக்க சொன்னாங்கன்றதுக்காக வந்திருப்பீங்க. வாட் எவர் மேபி, அதை பத்தி நம்ம விஷயமே இல்லை. பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ராயல் சல்யூட். The reason is you are all a versatile person. வெர்சடைல்னா என்னன்னு தெரியுமா? டாக்டர் படிக்கிறவங்க டாக்டர் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க, தெரியுமா? குரூப் எக்ஸாம் பாருங்க, குரூப் எக்ஸாம்ல செலக்ட் ஆன லிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி காமர்ஸ் படிச்சவங்க தான் பேங்க் வேலைக்கு போக முடியும்னு ஒரு பெரிய மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அங்கேயும் இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஃபீல்டுலையும், ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, அத்தனை ஃபீல்டுலையும் கால் தடம் பதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிச்சயமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. எனக்கு அதனாலதான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்படி ஒரு ஈவெண்ட் வைக்கிறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எந்த மீடியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, முடிச்சுட்டு நிறைய கனவுகளோட இந்த ஸ்டேஜ்க்கு நீங்க வந்திருக்கீங்க, இந்த காலேஜுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், கையில 10 ரூபா காசு இருக்காது, ஆனா இந்த உலகத்தையே சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? சும்மா சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிதானே? அப்போ அந்த கட்ஸ், ஏன்னா எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்ல, வாழ்க்கை வாழணும்ன்ற அந்த எண்ணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த மாணவ பருவம் இப்ப நிறைய நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. அப்ப எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான வார்த்தை என்ன தெரியுமா? வடிவேல கூட போட்டு சொல்லுவாங்க, சார் என்னை அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்துல கொண்டு போய் டிரா பண்ணிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம மைண்ட ஃப்ரெஷ்ஷா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு உங்களுடைய வயசு. இதுல நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டோமே, நமக்கு வந்து இங்கிலீஷ் சரியா வருமா, அல்லது நம்ம 12th பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் வேணான்னு தான் நம்ம யோசிச்சோம், திரும்பவும் அதை தொடரணுமான்ற தாட் யாருக்கெல்லாம் இருக்கு? ப்ளீஸ் ரைஸ் அப் ஹேண்ட்ஸ். நானும் கை தூக்குறேன். ஓகே, புட் ஆஃப். பட் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், 1 மணி நேரம் நீங்க படிக்க தேவையில்லை. கிளாஸ்ல நடத்துறத ஒரு 10 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாலே போதும். இது ஏன் ஒரு ப்ரொஃபஸரா நான் சொல்றேன் அப்படின்னா, 2020 நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம், தெரியுமா? ஞாபகம் இருக்கா அந்த நாள்? அது என்ன நாட்கள்? கொரோனா பேட்ச் நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? எந்த ஃபீல்டு அதிகமா பாதிக்கப்பட்டது? சும்மா ஜஸ்ட் கெஸ். என்னமா? ஐடி இண்டஸ்ட்ரி. வேற? எஸ், எஜுகேஷன். எஜுகேஷன் யாரை நீங்க மீன் பண்றீங்க? தெய்வமே தெய்வமே. அதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த எஜுகேஷன் சிஸ்டமே மாறிடுச்சு.
அது சொன்னோன்னு அந்த மேடம் 2 பேர் கண்ணுல பாத்தீங்கன்னா எங்களோட குறைகளை சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களேன்னு தோணுது. நிஜம்தான் மேம். காரணம் என்னன்னா, ஸ்கூல்ல உங்களை மனப்பாடம் பண்ண வச்சு ஒரு கரெக்டான செட்டப்ல கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் லெவல் போடுறதுக்கு முன்னாடி இந்த கொரோனான்னு ஒரு பெரிய பிரேக் வந்தது. அப்ப நீங்க எல்லாரும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? லிங்க் அனுப்புவோம், அந்த லிங்கை நீ ஓபன் பண்ணுவ, அட்டெண்டன்ஸ் எல்லாம் கொடுப்ப. ஆனா என்ன சிலபஸ் கவர் பண்ணிருக்கோம், எதுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், எதுக்கு எப்போ டெஸ்ட்னு சொல்லி உன்னை விட உங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கும் திண்ணையில படுத்திருக்க பாட்டிக்கு மட்டும்தான் அது என்ன கிளாஸ்னே தெரியும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்க மட்டும்தான் அதை அட்டன் பண்ணாங்க. அப்போ அதிகமா கொரோனாவால பாதிக்கப்பட்டது டீச்சர்ஸ் தான். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு ஹேபிட் இருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்ன்ற மைண்ட் செட். அது ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா நம்ம என்ன பண்ணுவோம், பென் எடுத்து முதல்ல ஒரு இன்ட் போட்டு 4 புள்ளி வச்சு அப்படி ஒரு சர்க்கிள் போட்டோம்னா என்ன அர்த்தம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அப்படி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாடலுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். அப்ப கண்டென்ட் பாரு, அன்புள்ள நண்பன் சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது, உன்னை போல் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்கத்து வீட்டு நண்பன் ஒருவன் இருக்கின்றான், ஆனால் என்னை விட என் அம்மாவிற்கு தான் அவனை மிகவும் பிடிக்கும். கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இது ஒரு மாடலுக்கு கொடுத்தது. நம்மால என்ன பண்றாங்க, யூஸ்வலா நம்ம படிக்கிற கொஸ்டின் எப்பவுமே வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நாம் ஒன்று நினைக்க, அப்படி என்ன ஆச்சுன்னா கொஸ்டின் வந்து மாறி வந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கு ஏதோ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அப்ப அப்பாவுக்கு வாழ்த்து கடிதம். இந்த கொரோனால படிச்ச ஆளுங்களா என்ன செஞ்சு தெரியுமா, நம்ம படிச்ச என்னது, நண்பனுக்கு வாழ்த்து கடிதம், கேட்டது என்னது, கண்டென்ட் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா கேரக்டரை மட்டும் மாத்தியாச்சு. அப்ப எங்கெல்லாம் நண்பனுக்குன்னு வந்ததோ அங்க ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு. யோசிப்பாரு, இதை திருத்தும் போது அந்த டீச்சரோட மனநிலையை யோசிப்பாரு. அன்புள்ள அப்பா சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது, உன்னை போல் பல அப்பாக்கள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்கத்து வீட்டு அப்பா ஒருவன் இருக்கின்றான், ஆனால் என்னை விட என் அம்மாவிற்கு தான் அவனை மிகவும் பிடிக்கும்னு சொல்றாங்க. கொரோனாவின் கொடுமைகள்னு பெரிய ரீல்ஸே எடுக்கலாம். சோ இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, யாரையும் ஹர்ட் பண்ணணும்ன்றது கிடையாது, புரிதல். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க 1 மணி நேரம் படிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும்னா உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் டேப்லெட் என்னன்னா அப்சர்வேஷன். ஓகே, எடுத்தோன்னா நம்ம சிலபஸ்க்குள்ள எல்லாம் போக வேண்டாம், நம்ம டாபிக்கே வேற, நம்ம தேவையில்லாம ஒரு டாபிக்ல போறோம்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த சொசைட்டில ஒரு முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாண்டை கிரியேட் பண்றதே நீங்க மட்டும்தான். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த நாட்டை வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகணும், ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னா என் கையில இளைஞர்களை கொடுங்கன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க பாத்தீங்களா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, யூ பீப்புள் ஆர், நீங்க தான், உங்களை மீன் பண்ணி தான் ஒவ்வொரு, இவங்க மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஏன் நம்மளோட ஏவுகணை நாயகன் ஏபிஜே இருந்தா கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைகள் மட்டும்தான் நாட்டுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருக்கலாம், அப்ப ஏன் அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி கையில இருக்கா, நாங்க மட்டும்தான் இந்த சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா, எல்லாருனாலையும் அதை பண்ண முடியும். ஏன் உங்களை நான் இவ்வளவு ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா, யூ பீப்புள் ஒன்லி மேக் த டிசைன், இஸ்ன்ட் இட்? இன்ஜினியரிங்னு சொன்னாலே மைண்ட்ல என்ன ஞாபகம் வருது, ஒரு மெஷின் இருக்கு அப்படின்னா அந்த மெஷினை உருவாக்குறதே நீங்க தானே, அதுக்கான ஃபார்முலாவை நீங்க தான் கிரியேட் பண்றீங்க, அதுக்கான டிசைனை நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. ஆக்சுவலா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க, அதை டீச் பண்றாங்க, ஒரு இன்டர்னல் எழுதுறோம், ஒரு செமஸ்டர் எழுதுறோம், we are receiving the result, அவ்வளவுதான். பட் அதை மீறி நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நீ அப்ளை பண்ணுவ. அப்ப நம்ம படிக்கிற விஷயத்த புரிஞ்சு படிக்கும் போது
அதை நம்ம கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் இன்ஜினியர்ஸ். அப்பதான் அதை நீ உணர முடியும். அப்போ ஃபியூச்சர்ல அந்த விஷயத்தை நீ ரீச் பண்றதுக்காக நம்ம இப்ப எடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் இங்க நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இந்த கான்வர்சேஷனை இன்னும் கொஞ்சம் லீட் பண்றதுக்காக ஐ வாண்ட் டு டாக் சம்திங். அதாவது உங்களுக்கு சில கார்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாணவர்கள் வந்து ஸ்டாஃபுக்கும் மாணவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பக்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேவ் யூ எனிபடி? குரு பக்தி, அதாவது உங்களோட டீச்சர்ஸ் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பக்தியை தான் குரு பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய, பிகாஸ் நான் இந்த விஷயத்த பேசும்போது ரெண்டு ஆங்கிள்லயே பேசணும். பாசிட்டிவான சில விஷயங்களையும் பேசணும், நெகட்டிவாவும் நான் பேசிதான் ஆகணும். அப்பதான் நம்மளோட நெகட்டிவிட்டியை நம்மளே என்ன பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும்ன்றதுக்காக. ஸோ இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்ப என்னவாயிருச்சு தெரியுமா? மாதா பிதா கூகுள் தெய்வம். பேட்டரி மாதா பிதா கூகுள் தெய்வம்னு ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க டவுட் கேட்டா பசங்க சொல்றாங்க, நீங்க டவுட் கேட்டா லெஷர் பீரியட்ல வாங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க என்ன கேட்டாலும் அந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு பதில் சொல்றது யாரு? கூகுள்னு ஒரு பதில் வேற சொல்றீங்க. நீங்க சொல்லல, ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன். அப்ப காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெட்ல கிடைக்குது, எல்லாமே அவைலபிளா இருக்கு. பட் எதுக்காக இது மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, ஒன்லி ஒன் ரீசன், இங்க டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை யாருனாலையும் கொடுக்கவே முடியாது. இப்ப நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அது படத்தோட வரும், அதையெல்லாம் நம்ம ரீட் பண்ணணும். ஆனா அந்த புரிதலை வந்து உனக்கு என்ன சொல்றாங்க, அதை அப்படி கண் முன்னாடி நிறுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு டீச்சர்ஸ் வேணும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு அடிப்படையா இருந்த உங்க பேரண்ட்ஸ்க்கு முதல்ல நீங்க நன்றி சொல்லணும். எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. இன்னைக்குமே நான் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட் கோட்டால வந்து வாய்ப்பு கிடைக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு உனக்கு பின்புலமா இருந்தது உங்க பேரண்ட் தான். எவ்வளவு சாக்ரிஃபைஸ் யோசிச்சு பாருங்க. அம்மாவை பத்தி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனாலும் அம்மா சமைக்கணும், லீவுனாலும் சமைக்கணும், ஊருக்கு போனாலும் சமைக்கணும், ஊருக்கு போகலாட்டியும் சமைக்கணும், முடிஞ்சாலும் சமைக்கணும், முடியலாட்டியும் சமைக்கணும். அப்படித்தானே? உலகத்திலேயே விடுமுறையே இல்லாத ஒரு அலுவலகம் இயங்கிட்டு இருக்குன்னா அம்மாவினுடைய அடுப்படி மட்டும்தான். நிச்சயமாக அதுக்கு லீவே கிடையாது. எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் நமக்காக அப்பா கிட்ட தூது போடுறதுக்கு ஒரே ஒரு தூதுவர் யாரு? அம்மா மட்டும்தான். ப்ராக்ரஸ் கார்டுல நம்ம சைன் வாங்குறதா இருந்தாலும் சரி, டூருக்கு போறதுக்கு அம்மா கிட்ட அப்பா கிட்ட காசு வாங்குறதுனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வெளியில சுத்துறதுனாலும் சரி, அம்மா மூலமா மட்டும்தான் அந்த தகவல் போய் சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ரிசல்ட் வரணும். அதுக்கு காரணம் அம்மா மட்டும்தான். அம்மாவோட இடத்தை யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்பா மட்டும் என்ன சும்மாவா? அம்மாவினுடைய உழைப்பு, அம்மாவினுடைய பாசம், அம்மாவினுடைய அர்ப்பணிப்பு நமக்கு தெரியும். ஆனா அப்பாவினுடைய அர்ப்பணிப்பு, நான் பார்க்காத உலகத்தை என்னோட குழந்தை பார்க்கணும்னு நினைக்கிறது யாரு? அப்பா தான். ஆனா ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பா எப்படிதான் இருப்பாரு? வில்லனா தான் இருப்பாரு. எப்ப தெரியும்? இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க நீயா நான் டிபேட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவோட அருமை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு செஷன் நடந்தது. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் அப்பா என் கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5000 தான் எனக்கு சேலரி கிடைச்சது. அப்ப அப்பாவை பார்க்க முடியல, ஆனா அப்பா திட்டிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ எனக்கு கீழே ஒரு 6-7 பேர் வேலை பார்க்கறாங்க. ஆனா நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா என் கூட அப்பா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பாவினுடைய அருமை எப்ப நமக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் கழிச்சுதான் தெரியும். சில பேருக்கு அப்பா அந்த சமயத்துல கூட இருப்பாங்க, சில சமயம் அப்பா அவங்க கூட இல்லாம இருப்பாங்க. இதை ஏன் இந்த விஷயத்த நான் அந்த 2 பேரையும் நான் சேர்த்து உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான்.
வயல்வெளிகள்ல பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய பறவைகளை விரட்டுறதுக்கு சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப பறவைகளை விரட்டுறதுக்கு சோளக்காட்டு பொம்மையை நம்மளால செய்ய முடிஞ்சது. ஆனா போன பறவைகளை திரும்ப வர்றதுக்கு எந்த பொம்மையாவது நம்மளால செய்ய முடிஞ்சுதா? அதுதான் வாழ்க்கை. அம்மா அப்பாவோட வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அதுதான். அப்ப இருக்கிற போது இருக்கிற வரைக்கும் அவங்களை எப்படி பண்ணணும்? முடிஞ்ச அளவு மரியாதையாக அவர்களுடைய அன்பை, வேற எதுவுமே பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்பை கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த கொஸ்டினை நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நீங்க கேட்டுக்கங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையே அம்மா தான். ஒரு சின்ன சாங் உங்களுக்காக. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கரெக்ட் தானே? இந்த உலகத்துல ஒரு சக மனிதனா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இந்த இடத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் அம்மா தான். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட் செட்டப் என்ன தெரியுமா? லைஃப்ல வீட்டுல பிரச்சனைகள் எல்லாருமே இப்போ எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ். இப்போ ஐ எம் 36 இயர்ஸ். இப்போ சில விஷயங்களுக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு சொல்றோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சொல்றான், மேடம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு தலைவலிக்குதான் இந்த வயசுல. 3 வயசு குழந்தை சொல்லுது பயங்கர தலைவலியா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. ஆமா தானே? அப்ப எங்கதான் இல்ல பிரச்சனை? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட பிரச்சனைகளை வச்சுட்டு அதே மாதிரிதான் பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படித்தானே? நம்ம அம்மா அப்பாவுக்கு வராத பிரச்சனையா? அம்மா சொல்லுவாங்க, உங்களை கட்டினதுக்கு நான் பேசாம எங்க வீட்லயே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்பா உடனே என்னை எத்தனை பேர் கேட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றளவும் வீட்டுல அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, டாக்டர் பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அப்படி ஹாஸ்பிட்டல் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ரெகுலர் கஸ்டமரா இருந்திருக்காரு. ரெகுலர் கஸ்டமர்னா அந்த டாக்டரை பார்த்து இந்த பேஷண்ட் கோவத்துல பார்த்துருக்காரு. ஏன் சார், கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா, அதாவது வார வாரம் போயிருக்காரு. 2 மாசமா உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றேன், கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாம இப்படி ரெகுலரா வர்றேனே, என் பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லக்கூடாதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு. என்னோட மனைவி வார வாரம் என்னை போட்டு அடிக்கிறாங்க, என்னன்னே தெரியல, சனி ஞாயிறு வந்தாலே எனக்கு பயமா இருக்கு, அடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த டாக்டருக்கு அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு. இப்ப டாக்டர் என்ன பண்ணாரா, அந்த பேஷண்ட்டை முதல்ல வெளியில போயான்னு அனுப்பிட்டாராம். அனுப்பிட்டு என்ன சொன்னாரா, வெளியில போய் போர்டுல அங்க வச்சிருக்கேன் இல்லையா, அந்த போர்டுல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்காராம். அவர் அங்க என்ன எழுதியிருக்குன்றத பார்த்துட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்காரு. என்ன எழுதியிருந்தது சார்? ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கோட பேர் எழுதியிருந்தது, உங்களோட பேர் எழுதியிருந்தது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எழுதியிருந்ததுன்னு சொன்னாரு. உள்ளதான் எழுதியிருந்ததா? கீழே என்ன எழுதியிருந்ததுன்னாரு, 24 மணி நேரம் சேவை செய்யப்படும் போட்டிருந்தது. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, நானே என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியாம அடி தாங்க முடியாம தான் 24 மணி நேரம் கிளினிக் ஓபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், நீ என்கிட்டயே சஜஷன் கேட்கறியான்னு சொல்லி சொன்னாராம். அங்க பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும், அப்படிதானே? சோ யங்ஸ்டர்ஸ்க்கு பிரச்சனைனா என்னவா இருக்கும்? ப்ளீஸ் கெஸ். உங்களோட பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்கும்? எஸ், ஆப்வியஸ்லி. மேம் நீங்க தான் சொன்னீங்களா? ஸ்டூடெண்டே சொன்னாங்களா? யார் சொன்னது? ப்ளீஸ் ரைஸ் அப் ஹேண்ட்ஸ். கிளாப் பண்ணுங்க. எதுக்காகனா, நம்ம பண்ற தப்ப நம்மளே ஒத்துக்கிறதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ மொபைல் போன் பத்தி கண்டிப்பா என்னோட டாபிக்ல இருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பிரச்சனைக்கும் சரி, இப்போ சொசைட்டில நடக்கக்கூடிய நிறைய தவறுகளுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? மொபைல் போன் மட்டும்தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் மொபைல் வீட்டுல கேட்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? பசங்க டீல் போடுறாங்க. 10th நான் நல்ல மார்க் வாங்கணும்னா எனக்கு போன் வாங்கி கொடுத்தாதான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டீல் போடுறாங்க. பட் பேரண்ட்ஸ் அதை என்ன பண்றாங்க, கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் பேரண்ட்டையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட தப்பையும் சொல்லணும் இல்லையா? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் ஆகணுன்றதுக்காக, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க,
ஒரு போனை வச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது. யாராவது இப்ப லுலாபி பாடி பாடி பார்த்திருக்கீங்களா? தாலாட்டெல்லாம் தாலாட்டு எந்த தாயாவது பாடி பார்த்திருக்கீங்களா? சாரி, என் பையனுக்கு 3.5 வயசு ஆகுது, நானும் இது வரைக்கும் பாடினதில்லை. ஆனா சினிமா பாட்டு பாடியிருக்கேன். அப்ப போனை கொடுத்து குழந்தைய பேரண்ட்டும் மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அப்ப மொபைல் போன் தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த போன் இருக்கிறனாலதான் அடுத்தது சோசியல் மீடியா. எத்தனை பேர் இங்க போன் வச்சிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லாதவங்களுக்குலாம் உண்மையிலேயே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னா, மொபைல் முதல்ல பட்டன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆண்ட்ராய்டு ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்டுனா கம்பல்சரி என்ன வேணும்? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலகிராம், வேற என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, டயத்தை சேவ் பண்றதுக்காக தான் மொபைல் போன், கம்ப்யூட்டர் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது. ஆனா இன்னைக்கு நம்ம அதிகமா டைம் எங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? மொபைல்ல தான். பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கைபேசி இன்னைக்கு அத்தனை பேரையுமே ஊமையாக்கிருச்சு. ஆமா தானே? வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஹாய் சொல்லுவோம், மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருவோம். போகும்போது வர்றேன் அப்படின்னா ஓகே பாய். அப்ப ஹாய் பாய் மட்டும்தான் நம்ம பேசுறோம், நம்ம கான்வர்சேஷன்லயே இருக்கு. அம்மா கிச்சன்ல இருந்து பையன் பெட்ரூம்ல இருந்து கூப்பிட முடியாம ஒரு மிஸ்டு கால் எடுத்து சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்ப அந்த நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். அப்ப மொபைல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே நம்மளோட கான்சென்ட்ரேஷனே போயிடுச்சு. இதை ஒத்துக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸா? நீங்க ஒத்துக்கிறீங்களாமா? எஸ். அப்ப மொபைல். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மொபைலோட சேர்த்து பைக் ஒண்ணு. பாய்ஸ் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, பைக் வாங்கி கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் மிரட்டுறது, பைக் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரோடயா போய் முட்டிட்டு சாகுறது, அப்படிதானே? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க எடுத்தீங்கன்னா 100ல 90% இது மாதிரி ஆக்சிடென்ட் தான். அதற்கான வயசு லிமிட் எல்லாமே 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்லி சொல்றாங்க. பட் அந்த ஸ்பீடா போறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அழகா ஒரு கவிஞர் சொல்லுவாரு, போன் பேசிக்கிட்டே பைக் ஓட்டும் போது நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான். யாருக்கு தெரியுமா? யமதர்மனுக்கு. புரியுதா நான் சொல்றது? பைக் ஓட்டிக்கிட்டே போன் பேசிட்டு போறாங்க அப்படின்னா யமதர்மனுக்கு டயர் ரொம்ப குறைவா, டக்குன்னு அவர் உயிரை எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சரிங்களா? சோ பேசிக்கா நான் சொல்றது, எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பேரண்டோட சிச்சுவேஷன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட சூழ்நிலைகள் தெரிஞ்சு நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, இப்ப நீங்க உங்களை இந்த இடத்துல நம்ம எப்படி ரெஃப்ரெஷ் பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு 4 கேண்டிடேட் மட்டும் முன்னாடி வர முடியுமா? 4 பேர் மட்டும் ப்ளீஸ். ஃப்ரம் எனி சைடு. எஸ். 4 each one. ஓகே, நம்பர் 1 அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. நம்பர் 1 Have you assessed yourself? நம்பர் போட்டுருக்கணும். எஸ். Sorry. எஸ், இட்ஸ் ஓகே. Who are you? Who are you? Who you are? அந்த மைக். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இவங்க வச்சிருக்க கார்டு வந்து ஆரஞ்சு. இதுல ஒரு 4 டாபிக் இருக்கு. ஸோ இந்த 4 டாபிக்மே வந்து உங்களை நீங்க செல்ஃபா அசஸ் பண்றது, உங்களை நீங்க உணர்றதுக்கான டாபிக் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எதுக்காக நம்ம உணரணும் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் செஷன் என்னன்னா, ஹூ ஆர் யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹூ யூ ஆர். முதல் கேள்வி என்னன்னா, நீங்க யாரு. செகண்ட் என்னன்னா, நீங்க யாரா இருக்கிறீங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? நீ யார் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் யாருன்னா நான் ஒரு பையன் ஒரு பதில் வரும், அல்லது நான் யாருன்னா என் பேரு சுந்தர் அப்படின்னு ஒரு பதில் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹூ ஆர் யூ அப்படின்றதுக்கான பதில் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். பட் இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹூ யூ ஆர். இந்த இடத்துல நீ யாரா இருக்க. இந்த கொஸ்டினுக்கு பதில் யார்கிட்டயாவது இருந்திருக்கா? எனிதிங் எல்ஸ்? I'm an engineer. Okay. வேற?
ஸ்டூடெண்ட். வேற இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, இட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ ஹூ யூ ஆர் அப்படின்றது உனக்கான அடையாளம் என்னன்றதை நீங்க உருவாக்கணும். கண்டிப்பா இதுக்கான பதில் இமீடியட்டா எல்லாராலையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹூ ஆர் யூ, எல்லாருக்கும் பதில் இருக்கு. செகண்ட் ஒன் ஹூ யூ ஆர், நீ யாராக இருக்கிற. ஒரு பாய் சொன்னாங்க, நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் டிகிரி யூ வில் பி அன் இன்ஜினியர். ஓகே, அப்சல்யூட்லி. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் ஒரு 4 years தான். அதுக்கப்புறம் ஸோ இந்த ஹூ யூ ஆரோட மீனிங் என்ன அப்படின்னா, லைஃப் லாங் நீ யாருன்றது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் மனிதன். ஆமா தானே, எல்லாரும் அதானே. இட் மீன்ஸ் வாட்ஸ் ஆஃப் குவாலிட்டி, வாட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ உனக்கான அடையாளம் என்னன்றது நீங்க உருவாக்கணும். அதுதான் ஹூ யூ ஆர் அப்படின்றது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இட் மீன்ஸ் உன்னோட யூனிக்னஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, உன் பெயர் என்ன அல்லது உன்னை பத்தின விஷயங்கள் சொல்லும் போது எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, யூ ஜஸ்ட் ரெஃபர் யுவர் பேரண்ட்ஸ் நேம். அப்படிதானே, நான் இவங்களோட பொண்ணு, இவங்களோட பையன்னு சொல்லுவோம். ஆனா எப்போ உங்களோட அடையாளத்தை வச்சு உங்க பேரண்ட்டை நீங்க டிஃபைன் பண்றீங்களோ, எப்ப உங்களோட பெயரை வச்சு உங்க பீப்புள், ஐ மீன் உங்க நெய்பர்ஸ அல்லது நீ படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றீங்களோ, அதுதான் ஹூ யூ ஆர், நீ யாராக இருக்கிறன்றது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் இட். அப்போ உனக்கான அடையாளத்தை நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டப் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன். அந்த செகண்ட் ஒன், யா, வாட் டு யூ வாண்ட் டு பி, வேர் யூ ஆர். வாட் டு யூ வாண்ட் டு பி, நீங்க என்ன ஆகணும். தயவு செய்து இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லக்கூடாது. நீங்க ஆனாலும் ஆகலாட்டியும் இது முடிச்சிட்டீங்கன்னா அதுதான் அந்த டாபிக், அது கிடையாது. நீங்க என்ன ஆகணும். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் ஒரு விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2-3 பேஷன்ஸ் இருக்கலாம். அதுல ஒண்ணு என்னன்னா, நான் சொந்தமா வந்து ஒரு பியூட்டி பார்லர், இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்ட் அதுதான், நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அடிஷ்னலான்னு சொல்லுவாங்க. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்த விஐபியில வர மாதிரி வேலை தேடுற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. எல்லாரும் என்ன ஆயிட்டீங்க, யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ஜாப், இஸ்ன்ட் இட்? ஜாப் சீக்கர்ஸ் கிடையாது, ஜாப் கிரியேட்டர்ஸ். வேலை தேடுற காலெல்லாம் போய் ஒரு வேலையை உருவாக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க. ஸோ அதுதான். அப்போ வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னு சொல்லும் போது உங்களோட ஆம்பிஷன், நீங்க என்ன ஆகணும், ஃபியூச்சர்ல நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்றத சொல்றதுதான் வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு வேர் யூ ஆர். அப்போ உங்களோட ஆம்பிஷன், உங்களோட விஷன், உங்களோட மிஷன், அதை நோக்கி எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். And the third one, yeah, Have you assessed yourself? Marks, SWOT analysis. yes, have you assessed yourself? Assessment அப்படின்றது என்னன்னா, you just evaluate yourself, you give the valuation. உங்களை பத்தி நீங்க வேல்யூ பண்ணணும் அப்படின்றது தான். இதுக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்வாட் அனாலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ திங்க் நீங்க ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால இனிமேல் தான். ஸோ ஸ்வாட் அப்படின்றது என்னன்னா, SWOT, கேள்விப்பட்டிருக்கீங்களா? S for strength, W for weakness, O for opportunity, and T for threats. Got it? So S அப்படின்னு சொன்னா உங்களோட ஸ்ட்ரென்த். யாராவது ஒரு 2 பேர் மட்டும் சொல்லுங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு. சும்மா எந்திரிச்சு சொல்லலாம். Any two? Strength. What's your strength? நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் மேம், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் ஈஸியா எல்லாரோடய மிங்கிள் ஆயிடுவேன், நான் எல்லார்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவேன், ஒரு டைம் ரீட் பண்ணாலே எனக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடும். இது எல்லாமே உங்களோட ஸ்ட்ரென்த் தான். ஆமா தானே பாய்ஸ்? இஸ் இட் போரிங்? டாபிக் சேஞ்ச் பண்ணலாமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா, முதல்ல அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும், அது அப்படி பழகிடும். துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, வெக்கப்பட்டு, அப்படியே பல பட்டெல்லாம் முடிச்சாதான். எஸ். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒண்ணு, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க பசங்க, கம்பேர் வித் கேர்ள்ஸ். பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல், ஐ மீன்
டெக்னாலஜி வந்து நல்லா ஈஸியா அடாப்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் பண்ற விஷயத்த பர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க, பாய்ஸ் இன்னோவேட்டிவா பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்படிதானேமா? எஸ். வீக்னஸ், உங்களோட வீக்னஸ். நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஆமா தானே? நீ இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், இங்கிலீஷ்னாலே பயமா இருக்கு, இங்கிலீஷ் எழுதுறதுக்கே பயமா இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப இங்கிலீஷை நம்ம எப்படி எழுதுறது, அதை எப்படி கொண்டு வர்றதுன்றதுல நிறைய ஆசிலேஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர் போய் உட்காரலாமா? அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் ப்ளீஸ் ஸ்டே ஹியர். எதுக்காக சொல்றேன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு, ஆமா 2009 என்னோட யூஜி முடிச்சுட்டு, அந்த டைமிங்ல காலேஜ் முடிச்சோன்னே எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நமக்கு வேலை தேடணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் நம்ம இருப்போம். அப்படி நானும் கிளாசிக்கல் டான்ஸருக்கு கேட்க போயிருந்தப்போ அங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நான் படிச்ச எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான், பக்கா தமிழ் மீடியம் தான். ஸோ இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்ப அங்க போய் கேட்கும்போது கிளாசிக்கல் டான்ஸருக்கு வேக்கண்ட் கிடையாது, ஆனா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்னா 2009 அப்ப கான்வெகேஷன் அட்டன் பண்ணல. ஏன்னா கான்வெகேஷன் அட்டன் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? +2 தான் குவாலிஃபிகேஷன் அர்த்தம். அப்போ நான் டிகிரி முடிச்சிருந்தாலும் அதை போய் சொல்ற அளவுக்கு அங்க குவாலிஃபிகேஷன் இல்லை, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நானும் எல்லாரும் அப்ளை பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்க போய் அப்ளை பண்ணிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி, அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஐஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் அந்த ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும். நான் போன கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் அங்க வந்திருந்தாங்க. அங்க வந்த எல்லாருமே என்னன்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ பிஎட், எம்ஏ எம்ஃபில், பிஏ பிஎட் இதுதான் முடிச்சு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அங்க போனதுல டிகிரியே இல்லாம ரொம்ப தைரியமா போய் உட்கார்ந்தாரு நான் ஒரு ஆள் மட்டும்தான். எனக்கு அப்பவே பார்த்தேன், என்னடா எல்லாரும் புக்கும் கைமா இருக்காங்க, நம்ம சும்மா எதுவுமே இல்லாம சிவி மட்டும் கையில வச்சுட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது. பட் நம்ம வெளியில அதை காட்டிக்கல. அங்க போய் எல்லா இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஹேண்ட், ஐ காட் செலக்டட். நீங்க கிளாப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஐ டெல் யூ வை. இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அவங்க ஏன் என்னை செலக்ட் பண்ணாங்கன்னு. பட் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த சிஸ்டர் என்னை எங்க ரூம்க்கு வர சொல்லிட்டு, ஹேமா அப்படின்னாங்க. எஸ் சிஸ்டர் அப்படின்னு. யூ ஆர் ஓகே, பட் ப்ளீஸ் இயர் ஆஃப்டர் யூ டோன்ட் யூஸ் யா. இனிமேல் யான்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்டர்வியூல என்ன நடந்தது தெரியுமா? 10 கொஸ்டின் கேட்டதுல 7 கொஸ்டினுக்கு நான் யான்னு மட்டும்தான் பதில் சொன்னேன். அதனாலதான் என்னை கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் யான்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் பதில் யான்னு தான் சொல்லி சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இத்தனை பேர் இருந்தாங்க, எக்ஸாக்டான குவாலிஃபிகேஷனோட இருந்தாங்க, பட் நான் உன்னை செலக்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம், போல்டா நீ ஃபேஸ் பண்ண அந்த சிச்சுவேஷனை, அந்த இன்டர்வியூவை ஒரு டிகிரியே கம்ப்ளீட் பண்ணாம அதை நீ ஃபேஸ் பண்ண. அப்ப கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கிரியேட், அதாவது அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. நிஜமாலே சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த யான்ற வேர்டு என்னோட டிக்ஷனரியிலே கிடையாது, அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னா, நமக்கான வாய்ப்பு எல்லா நேரத்திலையும் கிடைக்காது. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் போன பேக்ரவுண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ் தான். இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் மீடியம் பக்கத்துல கூட மழைக்கு கூட நகர மாட்டோம்னு சொல்லுவேன், அந்த மாதிரி கூட போய் நின்னதில்லை. அப்போ நமக்கு எதிராக ஒரு சவால் வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, என்ன பத்தின இன்ட்ரோடக்ஷனை தெளிவான ப்ரொனவுன்சியேஷனோட போல்டா நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் நான் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் வர்றதுக்கான காரணம். அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றத இது மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம உணரணும். செகண்ட் ஒன், அதை விட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட வீக்னஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீக்னஸை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்க கூடாது. அதை நான் உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா கூட சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு அவமானம்னு ஒரு வேர்டு இப்ப நம்ம எல்லாரும் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவமானம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நம்மளை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறது, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியரை கிரியேட் பண்றதுதான் நம்ம சொல்றோம். ஆனா ஒருத்தர் லைஃப்ல ஜெயிக்கணும்னா அவமானம் கண்டிப்பா வேணும்.
அவமானம் இல்லாமலாம் யாருமே ஜெயிக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, நோகாம நோம்பு கஞ்சி குடிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. போட்டியே இல்லாம நானே ராஜா, நானே மந்திரி, நானே நிக்கிறேன், நானே ஜெயிக்கிறேன்னா லைஃப்ல அது ஒரு சுவாரஸ்யமே கிடையாது இல்லடா. நமக்கு நிறைய காம்படிஷன் வரணும், நம்மளோட நம்ம ட்ராக்ல ஓடுறதுக்கு நிறைய பேர் வரணும், அவனை பீட் பண்ணி ஹெல்த்தியா நம்ம போய் அந்த இடத்த ரீச் பண்ணணும். அது மட்டும்தான் உண்மையான வெற்றி. அப்ப வீக்னஸ் அப்படின்றது என்னன்னா, உன்னோட வீக்னஸ் என்ன? இங்கிலீஷ் உனக்கு பேச வரலையா? உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியா வரலையா? மத்தவங்களோட நீ பேச மாட்டியா? சகஜமா உன்னால பழக முடியலையா? ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா வரலையா? என்னவா இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். அதை நீ உணர்ந்தா கண்டிப்பா சரி பண்ணிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டினா சான்சஸ். அப்ப நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள், நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு உனக்கு நீ என்ன ஸ்பேஸ் கொடுக்குற? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், எனக்கு டைம் இல்லை, என்னால ரிவைஸ் பண்ண முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றேன். ஏன் டைம் இல்லை? டைம் அப்படின்றது என்னன்னா எல்லாருக்கும் பொதுவானதுதான். அதை எப்படி நீ கரெக்டா மேனேஜ் பண்ண தெரியாததுனாலதான் இது மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இன் அ சென்ஸ், யூ ஹாவ் டு கிவ் த டைம் ஆன் யுவர் ஓன் டாஸ்க். உன்னோட டாஸ்க்கு ஒன்னை நீ சரி பண்றதுக்கு, ஒன்னை கிரியேட் பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிவ் த ஸ்பேஸ். அதுதான் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா த்ரெட்னு சொல்லுவோம். த்ரெட்னா பயமுறுத்துறது, த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இக்னரன்ஸ்ன்னு சொல்லலாம், அறியாமை. ஆக்சுவலா அது அறியாமை கிடையாது, நீ அறிந்து கொள்ளாமல் இருப்பது. அறியாமைன்றது என்னன்னா நம்ம செய்யறது தப்புன்னே தெரியாம இருக்கிறது. தெரியாம இருக்கிறது தான் அறியாமை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா யாருக்கு இக்னரன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் என்ன பண்றோம்னா எல்லா விஷயங்களும் தெரியும். சிம்பிள் எக்ஸாம்பிள், நீ போற, உனக்கு பிடிக்காத ஒருத்தர் அப்படி லைட்டா மிதிச்சிட்டோன்னா என்ன சொல்ற? இது தெரியாம மிதிச்சிட்டேன். அந்த சொல்ற மாடுலேஷன்ல வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது கரெக்டா நடந்ததா அல்லது எதேர்த்தியமா நடந்ததான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த த்ரெட் அப்படின்றது என்னன்னா, மத்தவங்களை பார்த்து நம்ம பயமுடுத்துறோமா அல்லது யாரையாவது பார்த்து நம்ம பயப்படுறோமா அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் மத்தவங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம்னா we should know எதுக்காக பயப்படுறோம். அப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு, அப்போ அந்த விஷயத்த நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போனா மட்டும்தான் லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நீங்க எதை பார்த்து த்ரெட்டனிங்கா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க அசஸ் பண்ணாலே லைஃப்ல நல்ல இடத்தை நீங்க ரீச் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னமா, why do you know the purpose? why do you, ஆக்சுவலா உங்களோட பர்பஸ் என்னன்றதுதான். ஸோ இப்போ நீங்க இங்க இருக்கிறதுன்றத மீன் பண்ணல. ஸோ ஜென்ரலாவே நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடியுமே we should be clear. என்ன காரணத்துக்காக இதை நம்ம இனிஷியேட் பண்றோம், அதோட ரிசல்ட் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், இப்போ பார்த்த 4 விஷயமே என்ன அப்படின்னா செல்ஃபா நீங்க உங்களை அசஸ் பண்றதுக்காக நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளைய பத்தி சொல்லும் போது சில விஷயங்கள் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர். உனக்கான அடையாளம் என்ன அப்படின்ற விஷயத்தை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வேர் யூ ஆர். அப்போ உன்னோட ஆம்பிஷனை நோக்கி நீ போற எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு அசஸ் யுவர் செல்ஃப். நீங்க யாருன்றத செல்ஃபா நீங்க அசஸ் பண்றீங்க. அசஸ் பண்ணும்போது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்ற ஒரு விஷயத்தை உங்களோட மைண்ட்ல நீங்க வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன், என்ன பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க இனிஷியேட் பண்றீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இதுதான் ஆரஞ்சு கார்டுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது இருக்கிறது என்னன்னா பிங்க். ஐ திங்க் டைம் ஆகுறதுனால நானே அதை ரீட் பண்ணிட்டு சொல்லிடவா? எஸ், எஸ். இந்த பிங்க்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு 4 இருக்குடா. அந்த 4ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எஜுகேஷன். நம்ம அதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எதுக்காக திரும்ப இந்த எஜுகேஷன் பத்தி சொல்றோம்னா we should know why education. சாதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு படிப்போட ஏதாவது எஜுகேஷன்ன்றது இப்ப நம்ம படிக்கக்கூடியது மட்டும் கிடையாது, லைஃப் சயின்ஸ் ஆல்சோ. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா அதே ஒரு டெசிஷனை அம்மா கிட்ட கேட்டோம்னா ஒரு 2 செகண்ட்ல சொல்லிடுவாங்க.
அம்மா இது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியலன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அம்மா கிட்ட இருந்து சொல்யூஷன் வரும். காரணம் என்ன அப்படின்னா அதை பத்தி தரவா அனலைஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறது. அதுதான் வந்து அந்த எஜுகேஷன், ஐ மீன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது. எதுக்காக இந்த எஜுகேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலை கொடுத்து வாங்கவா முடியும் கல்வின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனா இன்னைக்கு சாரி டு சே, டு பி ஃப்ராங்க், விலை கொடுத்து வாங்க வா முடியும் கல்வி. இதுதானே இன்னைக்கு நிலைமை. ஆமாவா இல்லையா? கமர்ஷியல் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஆயிடுச்சு. அப்போ எதுக்காக அவ்வளவு காசு கொடுத்தும் நம்ம குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, உலக அறிவை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம பிறக்கும் போதே நமக்கு அறிவு இருக்கும். அந்த அறிவை வளர்றதுக்கு, ஐ மீன் அறிவை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம போறோம். இன்னைக்கு எஜுகேஷனோட சப்போர்ட்டோட நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நான் ஒரு சிறுகதை கூட ஒண்ணு எழுதியிருந்தேன். எங்க அம்மாக்கு ஆக்சுவலா எழுத தெரியாது, கைரேகை தான் வைப்பாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் படிச்சதுக்கு அப்புறம், அதாவது நான் லைஃப்ல வந்து டாக்டரேட் வாங்கும்போது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வரல. எப்ப கிடைச்சதுன்னா எங்க அம்மா கையெழுத்து போட்டப்பதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சது. அதுக்காகவே எழுதப்பட்ட அந்த கவிதை, சிறுகதை கைரேகை கையெழுத்தானதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை பத்தி ஒரு சிறுகதை, என்னுடைய முதல் சிறுகதை அதுதான் எழுதுனது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நினைக்கலாம் படிக்கிறோம் அப்படின்றது அது மட்டுமல்ல, ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை, அழகா சொல்லுவாங்க, நகத்தினுடைய நகல் போன்றது நம்பிக்கை, அது வெட்ட வெட்ட வளர வேண்டும். நகம் பார்த்திருக்கீங்களா? கட் பண்ணாலும் திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும். இந்த உலகத்தை விட்டு நம்ம போனாலும் அந்த நகை வளர்ந்துட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதே போல முடியும். ஆக ஒரு மனிதனுடைய நம்பிக்கை என்பது நகம் போன்றது, அது வெட்ட வெட்ட வளர வேண்டும். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக கல்வியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுடைய வறுமையை தொடச்சது இந்த எஜுகேஷன் தெரியுமா? ஒரு கவிஞர் அழகா எழுதுவார், அம்மாவும் அக்காவும் வீட்டில் முறுக்கு சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அண்ணனும் நானும் பீடி சுற்றி கொண்டிருக்கிறோம், வறுமை என் வீட்டை சுற்றுவதா. பீடி சுத்துறதுன்னா அந்த தொழிற்சாலை இருக்குல்லமா, ஃபேக்டரியில போய் தம்பியும் அண்ணனும் என்ன பண்றாங்க, போய் பீடி சுத்துற அந்த வேலை பாக்குறாங்க. அம்மாவும் அக்கா வீட்டுல உட்காந்து முறுக்கு சுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, வறுமை என் வீட்டை சுற்றுவதான். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம ஈஸியா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு. ஒரு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அது ஒரு டிகிரியா தெரியும். இதுக்கு அடுத்து நம்ம போறோம் பாத்தீங்களா, வேலை தேடும் போதுதான் இதனுடைய அருமை நமக்கு தெரியும். காரணம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட்ல இதுக்குன்னே வந்து ஹெச்ஆர்எம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் செல்ல சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இன்டர்வியூல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒரு பேசிக்கான மாடல் உங்களுக்கு நான் சொல்றேன். எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்னா ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட்ல உங்களோட மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்கு, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி இருக்கு, லாங்குவேஜ் எப்படி இருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குன்றதுக்காக பேசிக்கா ஒரு டெஸ்ட் இருக்கும். அது வந்து என்னன்னா ரிட்டன் டெஸ்ட். அந்த ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஜிடின்னு, பேசிக் மாடல் நான் சொல்றேன், ஜிடின்னு ஒன்று இருக்கும். அதாவது குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன் நீங்க எதுவும் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல் டேஸ்ல? இல்ல. ஓகே, குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சென்சேஷனலான ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அல்லது பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக்க அங்க குரூப்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர்கிட்ட அந்த ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டைம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொடுத்து அதை பத்தி கேட்பாங்க. எதுக்காக இந்த ஜிடி குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கும்போது தனியா இருக்கும்போது நம்மளோட ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். பட் அதுவே ஒரு குரூப்போட சேரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். ஆட்டிடியூட் மீன்ஸ் இட்ஸ் a little thing but it makes a big difference. Attitude is a little thing, it makes a big difference. அவ்வளவுதான். ஓகே, அப்போ அந்த ஜிடில என்ன பண்றாங்கன்னா, அந்த டாபிக்ல 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த டாபிக் பத்தி யாரு முதல்ல பேசுறா, அந்த டாபிக்கோட மீனிங் என்ன, அதுல என்ன கரண்ட் சினாரியோ என்ன, அதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும்.
அப்ப இது எல்லாமே ஒரு டீமா நீ எப்படி பண்றன்ட்டு உன்னோட கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் செகண்ட் செஷன் குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் என்னன்னா இன்டர்வியூ. நம்ம ஆட்கள் இங்கதான் நிறைய திணறதுக்கான வாய்ப்பு இங்கதான் அதிகமா இருக்கும், நிறைய ரிஜெக்ட் ஆகுறது இங்கதான். சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ போனாலும் முதல்ல என்ன கேட்பாங்க, செல்ல அபவுட் யுவர்செல்ஃப். எதுக்காக இதை கேட்கறாங்க தெரியுமா? டக்குன்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டோம், ஜிகே ஏதாவது கேட்டோம்னா என்ன பண்ண முடியாது, நம்ம திணறுவோன்றதுக்காக. நம்மளை பத்தி நம்ம கேட்டா என்ன பண்ணுவோம், பிரச்சனையே இல்லை, நமக்கு தெரியல நம்மளோட பேரு. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து முதல்ல மைண்டை கிளியர் பண்ணணும், உங்களை வந்து கூல் பண்ணணுன்றதுக்காக பேசிக்காவே என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூல உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்பாங்க. அந்த இன்டர்வியூல போய் உட்கார்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா? உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா கெடின் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்கணும். அவங்க எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போகணும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிட்டிங் போஸ் வேற இருக்கு. நம்ம போய் உட்கார்றோம்னா அந்த சேர்ல அப்படியே அப்பாடா நல்ல ஃபேன் வந்துருக்கு அப்படி சாஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த டிப்ல அந்த நம்ம உட்கார்றோம் இல்லையா, அந்த சேரோட அந்த முனியில உட்காரணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். ஒருவேளை நமக்கு காஃபி ஏதாவது கொடுத்தாங்க, மிச்சர் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா எடுக்கணும். அப்பாடியோ தலை வலிக்குது, நல்ல வேலை டீ கொடுத்துருக்கீங்கன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை குடிக்க கூடாது. குடிக்கும் போதே பாத்தீங்கன்னா சிப், ஒரு சின்ன சின்ன சிப் அப்படிதான் வைக்கணும். அதே போல ஃபுல்லா அப்படி அடியிலவே ஜீனி இருக்குன்னு கலக்கி அப்படி குடிக்க கூடாது. இட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் முதல்ல இன்ஃபோசிஸ்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ணேன். அப்போ அங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அப்போ ஒவ்வொரு சிப்பா வைக்கணும், கண்டிப்பா ஒரு 2 சிப்பா அது இருக்கிற மாதிரி வைக்கணும். அதே போல மிக்சர் கொடுத்தாங்கன்னா அப்படி லைட்டா 2 எடுத்துட்டு டீசெண்டா அப்படி விட்டுறணும். பேசிக்கிட்டுல ஒரு நிமிஷம் இருங்க சார், கடல்ல இங்க மாட்டிக்கிடுச்சு அப்படி வாயை உள்ள விடுறது, விரல உள்ள விட்டு இப்படி எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி இருக்கு, நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்றோம், அப்போ நம்ம காமனா என்ன மாதிரியான சென்சஸ் நமக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்வியூல இதெல்லாம் ஒரு விதமான மெத்தட். இப்ப செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லா பண்ணவங்க கிடைக்காம போயிருக்கலாம், நமக்கு கிடைச்சிருக்கலாம். அதுக்காக வந்து என்னையோட அவன் நல்லா பண்ணா அங்க சண்டை போடக்கூடாது. இட் மீன்ஸ் நம்ம தனியா இருக்கோம், ஒரு சொசைட்டில ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட்டப் என்ன மாதிரி இருக்குன்றத சொல்லி கொடுக்கறதா இந்த இன்டர்வியூ செஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த எஜுகேஷன், இது எதுக்காகனா உன்னோட சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக இது தேவை. ஓகே, செகண்ட் ஒன் என்னன்னா எம்ப்ளாயபிலிட்டி. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இப்ப நிறைய பேர் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் அதனாலதான் இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே எம்பிபிஎஸ் படிச்சவங்க மெடிசின் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனா இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். அது உண்மைதான், நீ நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி, நான் உனக்காக சொல்ல. டு பி ஃப்ராங்க், இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வேலையும் அவனுக்கு பார்க்க தெரியும். இட் மீன்ஸ் யூ நோ த டெக்னிக்கலி நோ ஹவு டு டூ, அந்த டெக்னிக்கலா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப எம்ப்ளாயபிலிட்டி உனக்கு கிடைக்குதா பாரு, ஒண்ணுமே கிடையாது. கிடைக்கலையா, யூ ஜஸ்ட் கிரியேட் யுவர் ஓன் ஜாப், நீனாவே கிரியேட் பண்ணணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஜாப் ஒரு வேலையை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் என்ன அப்படின்னா we have to connecting the people. பாத்திருக்கீங்களா? கனெக்டிங் த பீப்புள்னா நோக்கியா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பீப்புளை கனெக்ட் பண்றது இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஜஸ்ட் கனெக்டிங் த பீப்புள். அது கன்சியூமரா இருக்கலாம், கஸ்டமரா இருக்கலாம், நம்மளோட கிளையண்டா இருக்கலாம், ஹூஎவர் மேபி. பட் அவங்கள கனெக்ட் பண்றதுக்கு வேணும். அப்ப இந்த எம்ப்ளாயபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீ ஒரு ஆண்டர்பிரனரா மாறணும். ஆண்டர்பிரனர் மீன்ஸ் ஜாப் கிரியேட்டர். சிம்பிள் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹோம் மேக்கர்ஸ் வந்து வீட்லயே இருக்கிறது, நம்ம வீட்டுல வந்து இந்த சமையல் சமைக்கிறதா, 4 சுவத்துக்குள்ளே இருக்கிறது, வெளியில போகக்கூடாது, நிறைய அதெல்லாம் அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ டோட்டலா ட்ரெண்டே மாறிடுச்சு. என்ன பண்றாங்க தெரியுமா? வீட்டுல சமைக்கிற வீடியோ எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு. நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு அதுல நிறைய ஏர்ன் பண்றாங்க. இப்ப அதுல நிறைய மல்டி பிசினஸ் பண்றாங்க. அவங்களாவே என்ன பண்றாங்க, ஹெல்தியா சில ப்ராடக்ட் பண்ணி அவங்களே அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்காங்கன்னா டெக்னாலஜில நிறைய சப்போர்ட்டிவ் பார்ட் இருக்கு. அதை நம்ம என்ன ஆங்கிள் பாக்குறோம்ன்றதான். ஸோ எம்ப்ளாயபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்ச படிப்புக்கு தான் வேலைன்றதெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. கம்பெனி சைட்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்ற ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க அசஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க ஆப்வியஸ்லா உனக்கு பேசிக்கா ஒரு லேப்டாப் அல்லது ஒரு சிஸ்டம் உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான டைப்பிங் அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
மத்தவங்க கிட்ட ஈஸியா பேசுற மாதிரி, அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 வீலர் கையில இருக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வேலை. சிம்பிளான திங். ஆக்சுவலா இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில தான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். வேலை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக நான் பார்த்த ஒரு விஷயம் நான் ரீட் பண்றேன், அதை மட்டும் என்னன்னு பாருங்க. தபேலோ கம்பெனியோட பேரு தபேலோ. we are looking for funeral crying people. புரியுதா என்னன்னு? இறுதி சடங்கு, அங்க அழுகிறதுக்கு ஆட்கள் தேவை. அழுகிறதுக்கு ஆட்கள் கேக்குறாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி ஆட்கள் கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், be able to cry for 3 hours non stop. 3 மணி நேரமா நான் ஸ்டாப்பா அழுகிற மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு வேணும். be able to cry as a group or as an individual. தனியாவும் அழுக தெரியணும், குரூப்பாவும் அழுக தெரியணும். third one, you should be 18 years and above. 18 வயசு அதுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட், you should be able to arrive on time. இது ரொம்ப முக்கியம். டெட் பாடி போனதுக்கு அப்புறம் அழுது நோ யூஸ். அப்ப ஆன் டைம்ல நீங்க வந்து அழுகணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், be able to work overtime. ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ்லாம் லேட்டா வந்தாங்கன்னா, பாடியை தூக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர் டைம் ஒர்க் பண்றதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். நெக்ஸ்ட், be able to travel. இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். be able to work 3 to 5 funerals per day. ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 வீட்லயாவது போய் அழுகிற மாதிரி இருக்கணும். be able to work on weekends. சனி ஞாயிறும் உங்களுக்கு வேலை உண்டு. நான் மிரண்டே போயிட்டேன்டா. சாரி பாய்ஸ், நான் யூஷுவலா ஸ்டூடெண்ட்ஸ் போனா வரன்னு தான் சொல்லுவேன், அதனால டோன்ட் மைண்ட். என்னமா? ஆமாடா, நெகோஷியேட்டபிள். தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? எனக்கு நிஜமாலே இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிட்டு, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப ரொம்ப பிரபலமா பாத்தீங்கன்னா, பரோட்டா மாஸ்டருக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இருக்கு, மதுரையில இருக்கு. நான் போகும்போது வேணா அட்ரஸ் கொடுத்துருப்பேன். நான் கூட பார்ட் டைம்ல போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம எப்ப சோம்பேறி ஆகிறோமோ அந்த டைத்துல ஒரு டிமாண்ட் வருது, அதுதான். அப்ப எம்ப்ளாயபிலிட்டி இன் சென்ஸ் என்ன அப்படின்னா, we just create. நம்மளா உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். அப்ப அதை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன். இது ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறோம், பார்க்கிறோம், ரீட் பண்றோம், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டான டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து வாயிலே அல்வாக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படி பண்ணி இதை அப்படி பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதனுடைய அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸிகியூஷன் ஆன் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸலன்ஸ். ஸோ இதை பண்ணாலே ஆப்வியஸா பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா நம்ம ஒரு ரேஞ்சில் இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து பிங்க் சொன்ன அந்த கார்டோட டீடைல்ஸ். அண்ட் 6th ரெட் அண்ட் கிரீன் கார்டு, அதோட நம்ம செஷன் முடியுது. எதுக்காக இந்த ரெட் கார்டு அண்ட் கிரீன் கார்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா, ரெட் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ரெட்னா கோபம், வேற எஸ் அஜித் மூவி, வேற அலர்ட், நெகட்டிவ், அலர்ட், டேஞ்சர். ரெட்னால என்னடா ஞாபகம் வருது? டேஞ்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நான் அதுக்காக தான் இதை மீன் பண்ணி சொல்றேன். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த ரெட் கார்டு நான் சூஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன் எல்லாமே உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிக்கணும்ன்றதுதான். பட் இப்ப பாக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பலாட்டையும் வெளியில இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா உங்களையும் உங்கள் சார்ந்த எல்லாத்தையுமே வந்து இம்பாக்ட் பண்ணும். அதுல நம்பர் 1 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மொபைல். இன்னைக்கு மொபைல் எல்லாரோட லைஃபையுமே வந்து பயங்கரமா வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் மேக் எவ்ரி ஒன் டேஞ்சர். பெண்களுடைய
பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி இருக்கும். ஆனா ஃபேஸ்புக்ல பாரு 617 கோடி இருக்கும். ஃபுல்லா ஃபேக் ஐடி. பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேரோட லைஃப் போறதுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. அது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? காசே இருக்காது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பெட்ரோல் விலை ஏறினதுக்கு அப்புறம் பைக் முதல்ல வாங்குறதுக்கு காசு. இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேரு பெட்ரோல் போறதுக்கு லோன் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்றதுக்கு ரொம்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல ரொம்ப கம்மியான அமௌண்டா இருந்தது. இப்ப ஆட்டோமேட்டிக் என்னவாயிருச்சு, நெட் பேக் போடாம நம்மளால இருக்கவே முடியல. லோ சுகர் எப்படி நமக்கு ஒரு பிரச்சனையோ, லோ பிரஷர் எப்படி ஒரு பிரச்சனையோ, லோ பேட்டரி அதை விட பெரிய பிரச்சனை. பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி வேலையே ஓடாது. பார்த்துருக்கீங்களா? எப்படா சார்ஜ் போட, இப்பெல்லாம் ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா சி டைப் இருக்கா, சி டைப் சார்ஜர் இருக்கான்னு, சார்ஜர் இருந்துச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ள போறது இல்லைன்னா போறதே கிடையாது. அப்படி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, நம்ம இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? எனி ஐடியாஸ்? யாருக்கெல்லாம் மொபைல் பிடிக்காது ப்ளீஸ்? மனிதருள் மாணிக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆங்கொன்று ஈங்கொன்று. எஸ், ஆக்சுவலா இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால நான் இப்போ சமீபத்துல உணர்ந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நிஜமாலே வந்து நிறைய மறதி வந்துருச்சு. ஒரே நேரத்துல என்னால 4 வேலை செய்ய முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப அதிகமா கொஞ்சம் மொபைல் பார்க்கும்போது வீட்டுல கூப்பிடுறாங்க, கூப்பிட்டீங்களான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஞாபகம் மருதி அதிகமா இருக்கு. நான் 11th படிக்கும் போதே ஸ்பெக்ஸ் போடுறேன். ஆனா இப்ப பவர் கூடிருச்சு. இட் மீன்ஸ் மொபைல் நம்ம யூஸ் பண்றோம்னா அது டைரக்டா நம்மளோட பார்வை நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா, பிரெயின்ல இருந்து பார்வைக்கு வரக்கூடிய அந்த நரம்புகளை 100% பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதை விட கரெக்டா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் கரெக்டா இருப்பாங்க. ஃபோர்த் இயர் போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 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 விஷயம் மலருமே எல்லாரோட மனசுலையும். நீ என்பது ஓர் எழுத்து, நான் என்பது 2 எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து. நாயை உன் பின்னாடி அலைகிறதா என் தலையெழுத்துன்னு என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். இதுக்கு அடிப்படை 2வது படிக்கும் போதே வா. ஆனா அது ஏஜ் எல்லாம் இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் நீங்க இப்ப காலேஜ்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு ஒரு 16 இயர்ஸ் நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப முகுந்தன் ஒரு ஸ்டூடெண்ட், நான் இதை நீங்க சொன்ன இந்த 2வதுன்னு சொன்னனால நான் சொன்னேன். முகுந்தன் ஒரு பையன், நான் சொல்றது 16 இயர்ஸ்னா இப்ப எப்படி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அந்த பையன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தான், முகுந்தன். அந்த பையன் அப்ப என்ன தெரியுமா படிச்சான்? சத்தியமா 4th ஸ்டாண்டர்ட். நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். என்ன எழுத, ஆக்சுவலா இங்கிலீஷ் மீடியம், தமிழ்ல எழுதினான். தமிழ்ல எழுதி முடிச்சுட்டு என்னென்னமோ எழுதி கையில கொடுத்தோன்னே எனக்கு நிஜமா சொல்றேன் என்ன பண்றதுனே தெரியல. வாங்கிட்டு ரெட்டிங் எடுத்து அவன் எழுதின அந்த தப்பான மிஸ்டேக் ஃபுல்லாத்தையுமே நோட் பண்ணி நிறைய மிஸ்டேக் இருக்குதான்னு சொல்லி சொன்னேன். நிஜமாவே அதுக்காக தமிழ் கொஞ்சம் கத்துட்டு ஒரு 20 மிஸ்டேக் விட்டேன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 5 மிஸ்டேக்குள்ள வந்து அதே லெட்டரை மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப முடிவு எடுத்துட்டா முடிவுதான். நீங்க மிஸ்டேக்னு தானே சொன்னீங்க, இப்ப நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை கரெக்ட் பண்ணுங்கன்ற வார்த்தையோட அந்த பையன் என்கிட்ட சொன்னான். நிஜமா அது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அப்போ இவங்க சொன்ன மாதிரி லவ் மீன்ஸ் இட்ஸ் அ இன்ஃபாக்சுவேஷன், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஆப்போசிட் ஜெண்டர்ல வரக்கூடிய ஒரு அட்ராக்ஷன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீ திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிலாம் பண்ணிருக்கோமா? ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி நீங்க யோசிச்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு லவ் வரும், காலேஜ் போனா அங்க ஒண்ணு வரும், ஒர்க் பிளேஸ்ல ஒண்ணு வரும், அப்புறம் வீட்டுல பார்த்து ஒண்ணு வரும். அதான் கல்யாணம். ஆமா தானடா? சோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் லவ்வுக்கு எதிரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க பண்ண வேணாம்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ளீஸ் யூ டேக் சம் டைம். சிம்பிள் எக்ஸாம்பிள் மொபைல் மாதிரி. இப்ப புதுசா போய் ஒரு மொபைல் வாங்குறோம், அதுதான் சூப்பர் மொபைல், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, கலர் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சோன்னு பாருங்களேன், அதை விட அட்வான்ஸா ஒரு மாடல் வரும்.
அதுக்கப்புறம் பாருங்க அதை விட ஒரு அட்வான்ஸா ஒரு மாடல் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ப்ளீஸ் கிவ் சம் டைம். நீ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது இந்த பொண்ணு மாதிரி ஒரு அழகான தேவதையை நான் பார்த்ததே இல்லைன்னு தோணும். இந்த பொண்ணு என்ன தோணும், நீ தாண்டா என் வாழ்க்கையேங்கும். அப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அது மாதிரி இருக்கும். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாமே நம்ம வாழ்வியல் சார்ந்தது. லவ் இல்லாமலாம் யாருமே இருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம அம்மா கிட்ட அன்பு இல்லாம இருப்போமா பாருங்க. லவ்ன்றது அன்பு மட்டும்தான். எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு அடிச்சாலும் அம்மா கிட்ட இருக்கிற அந்த அன்பு மறக்காது. அப்ப அன்பு, உண்மையான அன்பு எப்ப நமக்கு வரும் அப்படின்னா சரியான புரிதல் இருந்தா மட்டும்தான் வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் டைமிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிட்டு செகண்ட் இயர்ல பேசாம போற, தேர்ட், அதெல்லாம் விஷயமே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் சரியான புரிதலோட இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். யாரோ ஒருத்தர் அவசர அவசரமா என்ன பண்ணுவாங்க, நீ தான் என்னோட உலகம், நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரதெல்லாம் நிஜமாலே சொல்ற அது உண்மையான அன்பு இல்லை. அப்போ ப்ளீஸ் ஒரு டைம் கொடுங்க, ஒரு புரிதல் வரணும். அந்த புரிதல்ல இருந்து வரக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையை கரெக்டான விதத்துல லீட் பண்ணும். அப்ப அந்த மொபைல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. செகண்ட் ஒன், ஸ்பெஷலி ஃபார் த பாய்ஸ், பைக் லவர்ஸ். பைக் வச்சுட்டு நம்ம பண்ற பாடு என்னப்பா, நம்ம உயிரை எடுக்க வர்ற எமனே எரும மாட்டுல மெதுவா தான் வர்றாரு. அவரை பாக்குறதுக்கு நம்ம ஏன் பைக்ல 108ல போகணும்? ப்ளீஸ் திங்க். பைக் ஓட்டுங்க, கண்டிப்பா என்ன பண்ணணும், ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போகணும். அது மட்டும்தான். ஏன்னா உயிர் போறதுன்றது உனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா உன்னை நம்பி இருக்கக்கூடிய பேரண்ட்டை யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட யங் ஜெனரேஷன், உங்களோட தம்பியை யோசிச்சு பாருங்க, தங்கச்சியை யோசிச்சு பாருங்க. ஸோ கடவுள் கொடுத்த உயிரை எப்ப எடுக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். நம்மளா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அப்ப பைக் அப்படின்றது என்னன்னா, கரெக்டா டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா ஹெல்மெட் போட்டுட்டு நீங்க போகணும். அதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ஸ்பெஷலி ஃபார் த பாய்ஸ். கேர்ள்ஸை பத்தி நான் சொல்லவே இல்லை. பைக் இந்த சைடு இண்டிகேட்டர் போட்டு அந்த சைடு வளைங்க பிள்ளைங்க. டேய் உண்மையை ஒத்துக்குதாண்டா, அவனோட நாளா அப்படி இருந்துருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இல்லடா, உண்மையை ஒத்துக்கணும். இதுல பிரேக்னு எங்களுக்கு தேவையே இல்லை. 2 காலை வச்சு ஊண்டியே நாங்க நிப்பாட்டிடுவோம். ஸோ இதெல்லாம் இருக்குதான். ஸோ பைக் அப்படின்றது என்னன்னா, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, நம்ம உயிர் கண்டிப்பாக முக்கியம். அது நமக்கு பெரிய விஷயம் இல்லாட்டியும் நம் சார்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம கொண்டு வரக்கூடாது. தேர்ட் ஒன் மக்களே, சோசியல் மீடியா. இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா, பைக்கு, மொபைல், இதுல நடக்கக்கூடிய அத்தனைக்குமே பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதே எது தெரியுமா? சோசியல் மீடியா தான். எல்லா விஷயத்தை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சம்மந்தமே இல்ல. நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன தெரியுமா, புரட்டாசி மாசமா இருக்கு, திருப்பதி லட்டை சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன். அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு பெரிய குழப்பம் வந்துருச்சு இல்லையா? அதனால அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷனா இருக்கு. அதுக்கு ஒரு பரிகார பூஜை வேற. எதை டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை டிஸ்கஸ் பண்ணணும். சோ சோசியல் மீடியால வந்து சென்சேஷனலா சில விஷயங்களை கிரியேட் பண்றாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட டயத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்காங்க. நம்ம டயத்தை திருடிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே நம்ம தண்டனை கொடுக்க முடியாத ஒரு குற்றம் என்ன தெரியுமா? நம்மளோட டயத்தை திருடுறது. இப்ப சினிமாவுக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லி நம்ம போறோம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமாவை அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்படி டோட்டலாவே இந்த சினிமா வந்து அடுத்தடுத்து என்னன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனே நம்மளோட டயத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து அப்படி திருடுறாங்க. அப்ப சோசியல் மீடியா தான் அதுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கிறது. ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத பார்த்துக்கங்க. அதுல சேஃபர் சைடு என்னன்றதை தெரிஞ்சு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டா ஜென்யூனான லைஃப் வாழுங்க. ஏன்னா நிறைய சைபர் கிரைம் அங்கதான் கிரியேட் ஆகுது. நிறைய கிரைம் நடக்கிறதுக்கு அது பெரிய ஒரு பயங்கர இஷ்யூவா இருக்கு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா அங்க ரெக்கார்ட் ஆகுற நிறைய கேசஸ்ல 95% இதுல இருந்து தான் நடக்குது. ஸோ அதனால கொஞ்சம் பாருங்க. தவறான விஷயங்களை சித்தரிச்சு கொடுக்குறாங்க, அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும். அதுதான் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அடிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்ஷன் கில்லர். ஞாபகம் இருக்கா? மது, போதை.
இதை ஏன் நான் இங்கே சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்தை தவிர வேற எந்த இடமும் கிடையாது. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. நீ நியூஸ் வந்து நீ ரீட் பண்ணி பாரு. ஒரு 10 பேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு 7 பேஜ்லயாவது இளைஞர்கள் என்ன சொல்றது, பைக்ல வந்து மோதி இறந்து போறது ஒண்ணு, இன்னொன்னு சம்மதமே இல்லாம தகராறு, இந்த கத்தி குத்து, பர்த்டே பார்ட்டில ஃப்ரெண்டை வெட்டுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? போதை மட்டும்தான். சீரியஸா நான் சொல்றேன். முன்னாடிதான் பாத்தீங்கன்னா இந்த மதுபான கடை அப்படின்லாம், அது கூட இப்ப சொல்லக்கூடாது, மது பிரியர்கள்னு சொல்லணுமா, குடிகாரன்னு சொல்லக்கூடாது. டீசெண்டா இல்லையா, மரியாதையா இல்லையா? அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா மது பிரியர்கள். அதை விட கொடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கஞ்சாய். நான் ஏன் பாய்ஸ்க்கு நான் சொல்லாதுதான், உங்களுக்காக தான் ஆக்சுவலா சொல்றேன். காரணம் என்னன்னா, ஐ நோ வெல் அபவுட் யூ, பட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளை மீறி ஒரு விஷயத்தை நம்ம கட்டுக்குள்ள நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாத்திரைக்கு அடிமையானால் மனிதன் யாத்திரைக்கு போக வேண்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வேற ஃபார்ம்ல இப்ப கிடைக்குது, லேட்டஸ்ட் நியூஸ் அது. சோ இது பாய்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும். நம்மளா தப்பு பண்றது கிடையாது, பட் அது யாராவது பண்ணும்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த விஷயத்த கூட உன் மைண்டுக்கு நீ கொண்டு போகாது. பட் நான் இங்க ப்ராமிஸ் பண்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல எங்களால நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, பட் இங்க டிசிப்ளின் கமிட்டி பக்காவா இருக்கு. ஸோ அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பர்சனலாவே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் யூ பீப்புள் ஆர், எஸ்பெஷலி பாய்ஸ், யூ ஆர் கிஃப்டட். கண்டிப்பா நீங்க எல்லாருமே கிஃப்டட் தான். ஏன் அப்படின்னா, ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைய அதட்டி கண்டிச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா, அது ஃபியூச்சர்ல தவறா ஒரு இடத்துல போய் நின்றக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. எந்த அடிக்ஷன் கில்லரும் உங்களை பக்கத்துல வரவே வராது. அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருந்தா கூட தன்மையா சொல்லிட்டு வெளியில வந்துருங்க. இது பண்ணுவீங்களா? அக்காவா கூட நினைச்சுக்கோங்க, என் அம்மாவா கூட நினைச்சுக்கோ, உன்னோட சிஸ்டரா கூட நினைச்சுக்கோ. நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன், தயவு செய்து நீ ப்ராமிஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துல நீ கமிட்டே ஆகாத, லைஃப்ல பெரிய இடத்துக்கு நீ போகும். சரிங்களாமா? அந்த நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி. இது உங்களுக்குள்ள நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது. நம்மளால முடியாதோ, நம்மளால செய்ய முடியாதோ, எனக்கு தெரியாதோ அப்படின்றது. நம்மளோட ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இறையன்பு ஐஏஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எஸ் எஸ், ஹீஸ் மை ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இஃப் நாட் யூ தென் ஹூ எல்ஸ், இஃப் நாட் நவ் தென் வென். உன்னால முடியலனா வேற யாரால முடியும்? இப்ப முடியலனா பிறகு எப்ப முடியுன்ற வார்த்தை அழகா சொல்லுவார். பயங்கர இன்ஸ்பயரான ஒரு விஷயம். என்னோட எல்லா மேடைகளையும் இதையும் விவேகானந்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளை பத்தி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் 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 ஃபுல்லா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரும். ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற குப்பை தான் பெரிய மேடா வரும்டா. அதை நீ மைண்ட்ல வச்சுக்கோ. நம்மளை அவமானப்படுத்துறாங்க, நம்மளை இரிட்டேட் பண்றாங்க, எல்லாரும் முன்னாடி நம்மளை கிண்டல் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்தை நீ உள்ள கொண்டு போயிட்டு அதை உள் வாங்கி பெருசா பிரம்மாண்டமா நீ வெளியில வருவ. அதுக்கு நெகட்டிவிட்டி வேணும். ஆனா எது இருக்கக்கூடாதுன்னா, இன்ஃபீரியாரிட்டி இருக்கக்கூடாது. உன்னால முடியாது, என்னால செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீ உடனே வெளியில துரத்து. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பிலீவ் இன் தட். விவேகானந்தர் சொன்னது. நீ எல்லையற்ற வலிமை படைத்தவன், எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறமை உனக்கு உண்டு என்பதை நீ உறுதியாக நம்பு. யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. என்னால முடியும், நான் இவ்வளவுதான் பண்றேன், என்னோட கெப்பாசிட்டி இதுன்றத எப்ப நீ உணர்றியோ அன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம். உனக்காக வாழு, நீ உன் பேரண்ட்டுக்காக வாழு. நாளைக்கு உன் தங்கச்சி உன்னை கடையில கூட்டிட்டு போய் அண்ணா எனக்கு இதை வாங்கி கொடுன்னு சொல்லும் போது எந்த தயக்கமுமே இல்லாம நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ற பத்தியா, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்துல எதுலையுமே கிடையாது. நிச்சயமாக இன்னைக்கு நம்ம அழகா பர்ஃபியூம் போட்டிருக்கோம், பாடி ஸ்ப்ரே போடுறோம், அதுக்கு பின்னாடி நம்ம அப்பாவினுடைய வேர்வை வாசனை இருக்குன்றத மறந்துடவே கூடாது. யங் ஜெனரேஷன், அம்மாவினுடைய அழுக்கு புடவையில இருக்கக்கூடிய அந்த வாசனை
அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம்ன்றதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எந்த நெகட்டிவிட்டியும் தவறான எண்ணங்கள் நமக்கு வரவே வராது. எதுக்காக சொல்றேன்னா தற்கொலைகள் இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. எதுக்கு நம்ம தற்கொலை பண்ணணும்? டேய் நான் லைஃப்ல வாழ பிறந்திருக்கேன், பிரச்சனை வருதா நான் ஃபேஸ் பண்றேன்ற அந்த மைண்ட் செட்டப் உனக்கு வரணும். அப்படி வந்தாலே இந்த நெகட்டிவிட்டி வராது. அந்த லாஸ்ட் இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒன் என்னன்னா ஹெசிடேஷன். ஹெசிடேஷன் ஒரு 5 minutes. ஹெசிடேஷனா தயங்கவே கூடாது. பின்வாங்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. எதையுமே பின்வாங்க கூடாது. தப்போ ரைட்டோ, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். யாராவது வந்து நம்மள வந்து உத்வேகப்படுத்துவாங்க, ஊக்குவிப்பாங்கலாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு நான் தான் அப்படின்ற ஒரு விஷயமா அப்படி வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் பார்த்தோம். இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 8 விஷயங்கள். ஏன் 8 விஷயம் சொல்றேன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எல்லாம் 4 பார்த்தோம், 4 பார்த்தோம், 6, இது மட்டும் 8. ஏண்டா சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு 8 8 8 என்றால் எட்டுவது. வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்தை ரீச் பண்றது. அதுக்காக தான் இந்த 8 விஷயம் கடகடன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நோ யுவர் செல்ஃப் பெட்டர். உன்னை பத்தி நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா? ஸ்வாட் அப்படின்னா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்னன்றது நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்ப அதுக்கான ஆப்ஷனை வேற யாருக்குமே கொடுக்காத. So you should know well about you. Second one, walk on your track. உனக்கு ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியில நீ நட. எப்பவுமே மற்றவங்களுடைய பாதத்துல வந்து நீ போகணும், அவர்களுடைய பாத சுவடல நீ போகணும்னு யோசிக்காத. அவ போடுற ஷூட சைஸ் வேற, அவ போடுற செப்பலோட சைஸ் வேற, உனக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும் இல்லையா? யூ ஜஸ்ட் கோ ஆன் இட். உனக்கான ட்ராக்ல நீ டிராவல் பண்ணா மட்டும்தான் யூ கேன் ரீச் யுவர் கோல். சரிங்களா? அதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், ஃபேஸ் த ஃபேக். ஃபேக்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்து ஒளியக்கூடாது, ஓடக்கூடாது. என்னதான் இருக்குன்றதை என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும், தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், லேர்ன் நியூ. சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்டா. நம்ம சாதாரணமா மாதிரி இப்போ இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்லாம யூ ட்ரை டு நோ மோர். அது லாங்குவேஜா இருக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் த கொரோனா நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. கொரியன் லாங்குவேஜ் நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க, ஜெர்மன் கத்துட்டு இருக்காங்க, நிறைய இருக்கு. ஹிந்தி பிடிக்கலன்றோம், ஆனா இங்க இருந்து நம்ம டெல்லியில போனா ஹிந்தி மஸ்ட். அதை நீ வேற விதமா பார்க்காத, அதை ஒரு லாங்குவேஜா பாரு, அதை ஒரு நாலேஜா பாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ யூ ட்ரை டு நோ மோர். புதுசு புதுசா சில விஷயங்கள் வந்து நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது லாங்குவேஜா இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், புதுசா சில விஷயங்கள் கத்துக்கோ. நம்ம கத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். இப்போ நம்மளோட ட்ரெஸ் கோடு கூட நமக்கு ஒரு கான்பிடென்ட் தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்பிடென்ட்டை வேற யாருனாலையும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம புதுசா தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், எனக்கு இதை பத்தி தெரியுமே அப்படின்னு. அப்ப அந்த தைரியத்தை உனக்கு நீ மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் யூ ட்ரை டு லேர்ன் நியூ திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கிரியேட் யுவர் ஓன் ஜாப். ஆப்வியஸ்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல உனக்கான ஜாபை நீ கிரியேட் பண்ணு. அட்லீஸ்ட் யூ ஜஸ்ட் டிரா யுவர் ஸ்கெட்ச். நீ என்ன ஆகணும், பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு எம்ப்ளாயியா எங்கேயாவது நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை ப்ராப்பரா அதுக்கு ஒரு டிசைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே மோட்டிவேட் பண்ணு. ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு நாம தான் ஸ்டாமினா கொடுக்க முடியும், நமக்கு நாம தான் பூஸ்ட் கொடுக்க முடியும். கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்க விழுகிறோம், அடுத்து அங்க விழுகிறோம்னா அடுத்து வந்து என்ன பண்ணணும், 3வது தடவை விழுகாம எப்படி இருக்கணும்ன்ற அந்த ஃபார்முலா, அதுக்கான சூத்திரம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அப்படின்னா தோத்தா மட்டும்தான் வெற்றியோட சுவையை நமக்கு தெரியும். எடுத்தோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாம போயிடும். அதனால தோக்குறோம்னா எவனுமே கவலை, நீ தோக்குறனா நீ பெரிய லெவல்ல ரீச் பண்ண போறன்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா உங்களை நீங்க ப்ராப்பரா மோட்டிவேட் பண்ணுங்க. அண்ட் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த வாய்ப்பு நம்மளை தேடி வரவே வராது. யூ மேக் இட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் என்னைய சொல்றேன். என்னோட கார்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பீக்கர்னு போட்டேன். அப்புறம் பட்டிமன்றத்துல பேச வாய்ப்பு வந்தது, பட்டிமன்ற ஸ்பீக்கர்னு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல பேச வாய்ப்பு கிடைச்சது, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு ஆட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் கோயில்கள்ல வந்து ஆன்மீக சொற்பொழிவு பேசுறதுக்கு கேட்டாங்க, அதனால ஆன்மீக சொற்பொழிவுன்னு போட்டேன். அதுக்கப்புறம் அதே கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஆட்கள் அதாவது தேவைப்படும் போது கும்பாபிஷேக வர்ணனையாளர், அதுக்கப்புறம் கேரியர் கைடன்ஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு பாத்தீங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுக்குற கவுன்சிலிங் அதுக்கு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சிவகங்கையில நடக்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே ஈவென்ட் ஹோஸ்ட் நான் தான். அது மாதிரி அங்க நடக்கக்கூடிய இந்த படம்லாம் புது ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாமே ஹோஸ்ட் பண்றது நான் தான். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை ஆட் பண்ணிட்டேன். இதை எதுக்காக நான் சொல்றேன் தெரியுமா? அதே போல நூல் விமர்சகர், சில நூல் கொடுத்து அதை வந்து விமர்சனம் பண்றது, இது மாதிரி இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது. ஓப்பனா சொல்றேன், நான் அம்மா படிக்கல, அப்பா படிக்கல, அக்கா எனக்கு அப்புறம் தான் படிச்சாங்க. எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாம, இப்ப இந்த அஜித் சொன்னதுக்கு நான் காரணம் அதுதான். எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு ஒரு விமனா நிக்கிறான்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நிஜமா சொல்றேன். ஆனா இப்ப வரைக்கும் நிறைய நெகட்டிவிட்டி வருது, நிறைய காசிப் இருக்கும், நிறைய பேசுவாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கு நான் செவி சாச்சதே இல்லை. ஏன்னா எனக்கு அது வேலை இல்லை. நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தா எனக்கு அடுத்து என்னோட வழியில நான் போக முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப விசிட்டிங் கடை 2 மாசத்துக்கு ஒரு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னை வளர்த்துட்டேன்னு இல்லை, எனக்கு வந்த வாய்ப்புகளை நான் சரியா பயன்படுத்திட்டேன்றது. இப்ப மோட்டிவேஷன்னா அது வேற மாதிரி, இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசணும்னா அது வேற மாதிரி, இப்ப ஆன்மீகம் பேசும்போது பாத்தீங்கன்னா என்னோட ட்ராக்கே வேற மாதிரி இருக்கும். அப்ப காரணம் என்னன்னா, வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி நம்மள மேட்ச் பண்றதுக்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப யூ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரிதிங். கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்துறதுக்கு உன்னுடைய தேடல் இருக்கணும். நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். அவமானங்கள் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த லாஸ்ட் ஒன், live your life and love your life. உனக்கான வாழ்க்கையை நீ வாழு. நம்ம வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. உனக்காக என்னுடைய நான் உயிரே கொடுப்பேன், சாரி டு சே, கொடுக்க முடியாது. சாரி டு சே. நம்ம வாழ்றோம், நம்ம சாதிக்கிறோம், பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம், பெரிய இடத்துல நிக்கிறோம், நம்ம சார்ந்த அத்தனை பேருக்கும் நம்ம வாழ்க்கை கொடுக்குறோம். அது மட்டும்தான் லைஃப். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அணுவணுவா ரசிச்சு ருசிச்சு வாழுங்க. நம்ம சாப்பிடுற உணவு கூட ருசிச்சு சாப்பிடுங்க. அதுல ஒரு இனிமை இருக்கும். பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டீச்சர் சொல்ற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்க. தெரியாத டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேளுங்க. முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு யாருக்காவது இல்லையா உங்ககிட்ட அதிகமா இருந்ததுன்னா கொடுங்க. அதுதான் வாழ்க்கை. நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுப்போம். லைஃப்ல இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, உன்னோட ஆட்டிடியூட் என்ன, உன்னோட ஆம்பிஷன் என்ன, நீ எங்க இருக்க, எங்க போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்கணும். அதுக்கான உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய என்டிஆர் இன்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் சார், டைரக்டர் சார், convener and coordinators, especially my dear student friends, thank you so much. Thank you everyone. Thank you so much, Dr. Hemamali ma'am, for that refreshing and enlightening session. Your words have certainly reminded us all of the beauty of happiness and the importance of cherishing every moment in life. I invite Ms. Ashwini, first ECA, to deliver out of time. Good afternoon, everyone. As we conclude today's session, I would like to take a moment to express our heartfelt gratitude to those who made this event possible. First and foremost, our sincere thanks to our chief guest, Dr. Hemamali ma'am, for gracing us with her presence and sharing her valuable insights. Thank you, ma'am. I would also like to extend my appreciation to our coordinators, Dr. V.S. Satish Kumar sir, Mr. K. Yogunath sir, and Dr. C. Balamurugan sir. For your dedication and effort are what made gathering like this possible. And I thank all the faculty members and the staff who worked behind the scenes
to organize this event. To our students and participants, thank you for your enthusiasm and engagement. Your presence and participation are what bring life to such occasions. Thank you. Thank you, Archie.